विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम् संकया विचलितो वैवस्वतः निर्जरकोटिरोज्ज्वल रत्नदीपकलिका नीराजनं कुर्वते दृष्ट्वा मुक्तिवधूस्तनोति निवृता श्लेषं भवानीपते यच्चेतस्तव पादपद्मभजनं तस्येह किं दुर्लभं क्रीडार्थं सृजति प्रपञ्चमखिलं क्रीडामृगस्ते जनाः यत्कर्माचरितं मया च भवतः प्रीत्यै भवत्येव तत् शम्भो स्वस्य कुतूहलस्य करणं मध्यस्थितं निश्चितं तस्मान् मामकरक्षणं पशुपते कर्तव्यमेव त्वया बहुविध परितोष भट्टपूरस्फुटकलकञ्चितचारुभोगभूमिं चिरपदफलकण्ठ दिव्यमानां परमसदाशिव भावनां प्रपद्ये. சிவானந்த லஹரி ஆச்சாரியால் சாஸ்திரியமாக ஆத்ம தத்துவத்தை சொல்றதுல நிகரற்றவர். உபனிஷத் பாஷ்யங்களும் சூத்திர பாஷ்யமும் கீதா பாஷ்யமும் அருளின பிறகு அதுக்கு மாதிரி வேற யாராலையும் பண்ண முடியல. அதுக்கு முன்னால இருந்த பர்திரு பிரபஞ்சவாதிகள் பண்ணின வியாக்கியானங்கள்லாம் ஒன்றும் இல்லாம இருக்கிற இடம் தெரியாம போயிடுது. அப்படி ஒரு விசேஷமா சொன்ன ஆச்சாரியால் பக்தியும் சொல்லணும். எல்லா மனுஷாளுக்கும் அந்த பகவத் பக்தி வந்தாத்தான் அவளால முன்னேற முடியும். இப்படி உயர்ந்ததான சாஸ்திரங்கள்லாம் அறியணுமேயானால் முக்கியமாக வேண்டியது மனசுக்கு நிம்மதி, பகவத் பக்தி. அந்த பகவத் பக்தியை கொடுக்கறதுக்காக அதை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான கிரந்தங்கள் ஸ்தோத்திரங்கள். அந்த ஸ்தோத்திரங்களை பல எழுதியிருக்கார். கிராமாந்தரத்துக்கு போனா அங்க இருக்கிற ஸ்திரீகள்லாம் சௌந்தர்ல இது சொல்றா. எங்கேயோ இருக்கக்கூடியதானது தெரியாதுன்னு சொல்ல முடியாம எல்லாம் 100 ரூபா சொல்லிட்டு இருக்கா. அப்ப என்ன தெரியறது? அந்த அளவுக்கு பரவி இருக்கு. அவளுக்கு அர்த்தம் தெரியல, என்ன பண்றது? அர்த்தம் சொல்றவா இல்ல, இல்லாத போனாலும் மூலத்தை நன்னா நொற்றுப்பட்டு இருக்காளா இல்லையா? அவளுக்கு மனசுல பூந்து இது தத்துவம் பசத்தி இது உயர்ந்தது என்று நினைத்து கொண்டு அதை படிக்கக்கூடியதான அளவுக்கு பக்தி வரும்படி பண்ணினார். அப்படி பக்தி ரச பிரதிபாதகமான கிரந்தங்கள்ல சிவானந்த லஹரி ரொம்ப விசேஷம். பக்தின்னு என்னங்கிறது முதல்ல இங்கதான் சொல்றாரு. அங்கோலம் நிஜபீஜதந்தோபலம் சூச்சிகா சாத்வே நைத விபம் அப்படின்னு ஆரம்பிச்சு ரதாட்சிருஹம் சந்தி சிந்து சரித்வல்லபம் அப்படி அழகாக அந்த பக்தியை பத்தி விசேஷமாக சொல்லி அந்த பக்தி கௌரவத்தை சொல்லி யாருக்கு பல பிறவைகள்ல புண்ணியம் இருக்கோ அவாதான் இந்த பக்திய அடைய முடியும். அவளால் தான் இந்த கிரந்தங்கள்லாம் கேட்க முடியும். சிவானந்தாரர் நம்ம கேட்கணும்னா ஜன்மாந்தரத்துல பாக்கியம் இருக்கணும், அந்த பரமேஸ்வர அனுகிரகம் இருக்கணும். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி பகவானுடைய நமஸ்காரம் பண்ணோம்னா பகவான் தான் அனுகிரகம் பண்ணணும்னு ஏதோ அது பண்ணினேன் இது பண்ணினேன்னு நடக்காத காரியம். இந்த ஜன்மாவில பகவானை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம்னா பகவத் அனுகிரகம் இருக்கணும். அது போல குருலாபம் கிடைக்கணும்னா பகவத் அனுகிரகம் இருக்கணும். அப்படி விசேஷமா இருக்கக்கூடியதான அம்சங்கள்ல முக்கியமாக அந்த பகவானுடைய ஒரு கௌரவத்தை சொல்லுண்ட தஸ்தேக கெண்டுர்லபம். இப்படி பக்தின்னு ஒண்ணு வந்துருத்துன்னா மனசுல ஒரு கோடியில வந்துருத்துன்னா இனிமேல அவன் ஜென்மால அவன் கஷ்டப்பட வேண்டியதில்லை, பகவான் அழைத்துன்னு போயிட்டு வரவாட. மனசுல கவலை இருக்கத்தான் இருக்கும். அதனால தானே நீங்க பிறந்திருக்க. உபாபியாமேவ மனுஷிய லோகம். புண்ணியமும் பாப்பமும் சேர்ந்து பண்ணிருக்கோம். பண்றப்ப தெரியல நமக்கு, ஏதோ சமயத்துல பண்ணிருக்கோம். நேற்றா பண்ணினோம், இந்த ஜென்மாவில பண்ணலையே. இந்த ஜென்மாவில கூடியவருக்கு நல்ல வழியிலேயே இருக்கணும்னு பாக்குறோம். நம்மள வளர்த்த பெரியவாளும் எப்படி பண்ணிருக்கேன், நல்ல வழியிலேயே இருக்கும்படியா வளர்த்து விட்டாவா. அப்படியே அந்த பரிசரத்துல இருந்துட்டோம். நம்ம வளர்க்குற காலத்துல டிவி எல்லாம் இல்ல, செல்போன் இல்ல, அது இப்பதான் வந்திருக்கு.
இப்ப நமக்கு அதுல சுவைக்கல. அப்படி வளர்ந்த நாம் ஏதோ ஜென்மாந்தரத்துல பண்ணியதான புண்ணியத்தினால நமக்கு இந்த இந்த பக்தியானது வந்திருக்கு. இப்படிப்பட்டதான இந்த பக்தி இவளுக்கு வந்தாச்சுன்னு இனிமேல் அவ வாழ்க்கையில ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இருக்கிற கவலை எல்லாம் பனி கரைகிறா போல சூரிய கிரணங்கள்லாம் கரைஞ்சு போயிடும். அதுக்கு நாம ஏன் பயப்படணும் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல மனுஷனுக்கு தைரியத்தை கொடுக்கிற. ஏன்னா இந்த டிப்ரெஷன் மனுஷனுக்கு வரப்படாது. என்னமோ போங்க முன்னால மாதிரி என்னால வேலை செய்ய முடியல, இது வெறும் டிப்ரெஷன். என்ன பொறுத்து வயசாகலையா சரீரத்துக்கு? யாராவது ஒண்ணு சொன்னா என்னால தாங்க முடியல, ஆமா என்ன பண்றது? ஏன் நம்ம சின்ன குழந்தை மாதிரி இல்ல, உடம்புல சக்தி இருக்கிற காலத்துல யாரு எது சரி கிடக்கிறது அப்படின்னு ஆரம்பிப்போம். இப்ப என்ன ஆறுது, நமக்கு 4 பேரை அண்டித்தானே வாழ வேண்டியதா இருக்குன்னு ஒரு பயம் வந்தாச்சு. ஆனால் அப்படி தோன்றதே தவிர பகவான் ஆச்சாரியார் சொல்றார், அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம், பகவான் உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. பட்சஸ்தாடன சங்கயா விசலிதோ வைவஸ்வதா நிர்ஜரா கோட்டிரோஜ்வல ரத்ன தீபகலிகா நீராஜனம் குர்வதே. அப்பா யமதர்மராஜா உங்களை கண்டு நடுங்கிறார்னர். அப்ப அந்த பரமேஸ்வர நாமாவை கேட்கிற நமக்கு, ஹரா சிவா பவா அப்படின்னு பகவான் நாமாவை கேட்கிற நமக்கு, அப்பப்ப நினைக்க கூடியதான நமக்கு யமதர்மராஜா பயம் உண்டோ? அகால மிருத்யு பயம் உண்டோ? கிடையாது. மற்றஸ்தாடன சங்கயா விசலிதோ வைவஸ்வதா. ஏன் யமதர்மராஜாவுக்கும் பரமேஸ்வருடைய பேரை சொன்னாலே பயப்படுறாங்க. ஏன் அப்படி ஆயிடுச்சு? அந்த மார்க்கண்டேய லீலையில இவர் தன் காரியத்தை பண்ணாம வீசினார் பாசக்கயிற. அந்த பாசக்கயிறைய மார்க்கண்டேயனை மட்டும் பிடிக்காம அது லிங்கத்தோட சேர்ந்து விழுந்துருச்சு. இழுத்து விட்டார். பரமேஸ்வரன் என் மேல லிங்கம் போட்டா பரவாயில்ல, என் பக்தனுக்கு மேல நீ போட்டிய பாசத்தை நியாயமா அப்படின்னு எழுந்துட்டார். காலால எட்டி வந்துச்சார். அப்ப காலனுக்கு காலனா மாறினார் பரமேஸ்வரன். காலம்ங்கிறது யமதர்மராஜா, காலனாக மாறினார். தப்பு நடந்து போச்சு. பரமேஸ்வரன் மேல இப்படி பண்ணலாமா? சிவபக்தா இடத்துல இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம். ஆகையால் மறுபடியும் இந்த தப்பு நம்ம வாழ்க்கையில வரப்படாது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல வட்டஸ்தாடன சங்கயா விசலிதோ வைவஸ்வதா. சாஸ்திரம் என்ன சொல்றது? வேஷாஸ்மாத்வாதப்பவதே வேஷோதேதி சூர்யா வீஷாதிந்திரஸ்சாக்னிஷ்ட மிருத்யுர்தாவதி பஞ்சமா. மீதி பேர்லாம் வெறும் பயப்படுறாளாம். வீஷாஸ்மாத் வாதப்பவதே, காத்து இங்கேயும் அசைறார் அவரிடத்துல பயத்துல. பீஷா உதேதி சூரிய, அவரிடத்துல பயத்தினால சூரியன் உதிக்கிறார். பீஷா தக்னிஷ்ட வாயுஷ்ட, மீதி பேர்லாம் அப்படி அவருடைய பயத்துல வர்றாரு. யமதர்மராஜா மட்டும் என்ன அவரை கண்டா ஓடுறாருன்னு, அந்த அளவுக்கு பயம். அப்படி யமதர்மராஜாக்கே பயமா இருக்கும் பொழுது நம்ம பரமேஸ்வரனுடைய நாமாவை சொல்லிட்டு இருக்கோம், அவருடைய மனசுல நினைச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான நம்ம கிட்ட வருவாரா? அகால மரணம் வருமா? வராதில்லையா? ஆகையால் சங்கயா விசலிதோ வைவஸ்வதா நிர்ஜராஹ. அதோடு மட்டுமல்ல, மற்ற தேவதைகள் எல்லாமே கோட்டீரோஜ்வல ரத்ன தீபகலிகா நீராஜனம் குர்வதே, பரமேஸ்வரனுக்கு வணங்கிட்டு இருக்க. ஏன்? பரமேஸ்வரனிடத்துல சக்தி இருக்கு. சிவசக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதம். அந்த சக்தியானது ஒரு மனுஷனிடத்துல இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? சக்தி குறைஞ்சதுனால தானே நீங்க வாழ்க்கையில பயப்படுறது. வில் பவர் குறையிறதே வயசான பிறகு. நம்மளால இந்த காரியம் பண்ண முடியுமா? ஏன் முடியாது? இத்தனை நாள் பண்ண, இனிமேல பண்ண மாட்டேடா. ஆனா குறையிறது. ஆனா விவகாரம் என்ன? பயப்படாதீங்க. உங்களுக்கு வில் பவர் குறைஞ்சா பகவான் இருக்கார் கை கொடுக்க. அந்த தைரியம் தான் இருக்கணும். தேவதைகள்லாம் அந்த பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. அவருடைய கிரீட்டங்கள்ல இருக்கக்கூடியதான அந்த ரத்னங்கள் இருக்க பத்தில அதுக்கு கற்பூர ஆர்த்தி பண்றதாம் பரமேஸ்வரன். கோட்டீரோஜ்வல ரத்ன தீபகலிகா நீராஜனம் குர்வதே திருஷ்ட்வா முக்திவதூஸ்தனோதி நிபுதா ஸ்வேஷம் பவானிபதே. ஹே பரமேஸ்வரா பவானிபதே, முக்திவதூ, முக்தி பண்ணக்கூடியதான பெண் உங்களை ஆலிங்கனம் பண்ணிட்டே இருக்கா. நிபுதா ஸ்லேஷம் தனோதி. ஏன்? யாரு சிவபக்தாலோ அவளுக்கு வைராக்கியம் தானா வந்துடும். ஒன்னும் கவலையே பட வேண்டாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு நீங்களே பார்த்துங்க.
அது வேணும் இது வேணும்னு அலைஞ்சுட்டு இருந்தவா. எல்லாரோட நம்ம வசதியா இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், எல்லா ட்ரெஸ்ஸும் நன்னா இருக்கணும், இது வேணும், வீட்டுல சோஃபா வேணும், அது இப்ப இருக்குன்னு அவ்வளவுதான். இப்ப வேண்டான்னு சொல்லல, அத வெறுக்கல, வேணும்னு கேட்கல. பர்னிச்சர் ஃபேர் போறல, ஏன் சார் போல? முன்னெல்லாம் 100 ரூபாய் டிக்கெட்டுன்னு ஓடிடுதுல, இப்ப என்னடா சும்மா கொடுத்தாலும் கால் வலி போகலன்னா இருக்கிறது நம்ம அதுலயே ஜாஸ்தியா இருக்கு, இதை தள்ளினா போறோங்கிறது. நீங்க வேற இன்னொன்னு வாங்கணுமா? வேண்டாம் போங்க. ஆனா அப்ப இருந்த காசை விட இப்ப காசு ஜாஸ்தியா தான் இருக்கு. இருந்தாலும் அதுல ஆசை இல்லை. ஏன்? வைராக்கியம் வந்தாச்சு மனுஷாளுக்கு. பகவன் நாமாவை கேட்க கேட்க எப்படி எளிமையான வாழ்க்கையில், அதுக்காக ஒன்றும் உபயோகம் இல்லாம நம்ம இல்ல. இருந்த போதிலும் இது வேணும் இது வேணும் எனக்கூடியதான பேராசை இல்லை. இருந்ததோட சரி பண்ணுவோம், வந்ததா சரி, வரலையா அதுவும் சரி, அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாச்சு. இதுதான் வைராக்கியத்துக்கு முதல் அடிப்படை. அது வேண்டாம்னு தள்ளப்படாது, எதையும் வேணும்னு அதுக்கு பேராசைப்படப்படாது. அடாடா நமக்கு கடக்கலையேன்னு கவலை இருக்கப்படாது. அப்படி இல்லை. அதனால என்னாச்சு, வைராக்கியம் உங்களுக்கு தெரியாமலேயே வந்தாச்சு. வைராக்கியம்னா என்ன? எல்லாத்தையும் விட்டு விட்டு காட்சிக்கு போகணும், அப்படி போகணும்னு யாரும் சொல்லல. சன்னியாசம் வாங்கிக்கணும்னு சொல்லல. வீட்டிலேயே இருந்து தனிமையாக எதோட பற்றுதல் இல்லாம எதோட ஈழ்ச்சிச்சுக்காம வாழறல, இதான் வைராக்கியத்தினுடைய பராகாஷ்டை. அப்படி இருக்க முக்திவதுத்தனோ தினிபுரதாஸ்லேஷம் பவானிபதே பவானிபதே. என்ன? பரமேஸ்வரனுக்கு வைராக்கியம் அம்பாளால வந்துதான். ஏன் அவளு கோச்சுட்டாளோ? அதுக்கு வைராக்கியம் ஒரு அளவுக்கு நடந்துட்டாளோ? அப்படி இல்லை. மோட்சலட்சுமிங்கிறதே ஒரு லட்சுமி. மனுஷன் சந்தோஷமாக நிம்மதியா இருக்கணுமே, ஆனால் அவனுக்கு வைராக்கியம் வேணும். எதுலயும் பற்றுதல் இல்லாம இருக்கலாம். அப்படி அசங்கமாக இருக்கக்கூடியதான் நிலை அம்பாளுடைய அனுகிரகத்தினால. அப்படிப்பட்டதான் அந்த வைராக்கியம் இருக்கே. பவானிபதே, உலகத்துல இருக்கிறதெல்லாம் படைச்சவள் அம்பாள். இது ஒண்ணுதான் இல்லைன்னு சர்வத்தையும் படைச்சாள். ஆனா எதை படைச்சாலும் எதுலையும் பட்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அதனால்தான் பவானிபதேன்னு கூப்பிட்டார். மச்சேதோ யச்சேதோ மச்சே தத்தவ பாத பத்ம பஜனம் தஸ்யே துர்லபம். யாருடைய மனசானது உங்களுடைய பாத பத்ம பஜனம், உங்களுடைய பாத பத்மங்களை நினைக்கிறதோ, தியானம் பண்ணுகிறதோ, நாமாவை சொல்லுகிறதோ, அதை போற்றுகிறதோ, அப்படிப்பட்டவாளுக்கு தஸ்யேக கிம் துர்லபம். அவளுக்கு எது கிடைக்காதுன்னு? எல்லாமும் கிடைக்கும். பணத்துக்கு பின்னால நீங்க ஓடினீங்கன்னா பணம் கிடைக்காது. சரி இருக்கட்டும்னு விட்டுருங்க, தானா ஓடி வரும். அது அதனுடைய சுவாவம். அதே பரமேஸ்வரன் தியானம் பண்ணே அம்பாள் கொட்டுவா அமைச்சு. அதே போல சகல க்ஷேமம் உங்க இருக்கிற தஸ்யக்கிம் துர்லபம் எத்தே தத்தவ பாத பத்ம பஜனம். யார் யார் உங்களோட நினைக்கிறீளா, உங்களுடைய பாத பத்மங்களை நினைக்கிறாளோ அவளுக்கு தஸ்யேகம் துர்லபம். முண்டகோபனிஷ சொல்றது எம் எம் லோகம் மனசா சம்பிபாதி விசுத்த தத்வ காமயதே யாம்ஸ்ட காமான் தம் தம் லோகம் ஜெயதே தாம்ஸ்ட காமான் தஸ்மாதாத்மஜ்ஞம் ஹர்ஷயேத் பூதி காமஹா எம் எம் லோகம் மனசா சம்பிபாதி. ஒரு ஞானியா இருக்கிறவன், ஒரு சிவனடியாரா இருக்கிறவன், அவன் எதை மனசுனால கருதுகிறானோ, அதே போல சுத்த சத்துவமாக மனசு சௌக்கியமா இருக்கிறவனுக்கு, அசையாம இருக்கிறவன் மனசுல இது இருந்தா தேவலேன்னு நினைக்கிறானோ, தம் தம் லோகம் ஜெயதே தாம்ஸ்ட காமானு. அந்தந்த லோகங்கள் கிடைக்கும், அந்தந்த காமங்கள் கிடைக்கும். ஆகையால் தஸ்மாதாத்மஜ்ஞம் ஹர்ஷயேத் பூதி காமஹா. ஆகையால் தான் ஐஸ்வர்யம் வேணும், எல்லாம் வேணும்னு நினைக்கிறவன் ஆத்ம ஞானிய ஆண்டவும். அவர்கிட்ட சேர்ந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். பெரியவள்கிட்ட போய் நம்ம கவலையை சொன்னோமையானால், நமக்கு இது தேவலே வந்த தேவலேன்னு சொன்னா போறோம், அவன் ஒண்ணும் பண்ண மாட்டா, சரியும்பா அவ்வளவுதான். அது என்னடா ஆச்சுன்னார், அந்த காரியம் தானா நடக்கும்னு. ஏன்னா அவ இதயத்துல பகவான் பிரகாசிச்சுட்டு இருக்கார். நம்ம இதயத்திலயும் இருக்கார், எல்லோருடைய இதயத்திலயும் இருக்கார். ஆனா அவளுடைய இதயத்துல பிரகாசிச்சுட்டு இருக்கார். ஆகையால் தான் நம்ம என்ன பண்ணோம், பெரியவள்கிட்ட போய் ஒரு நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். நிச்சயமா இந்த காரியம் ஆகுங்கிறார். அதே போல பரமேஸ்வரனை வழிபடுறவாளுக்கு நடக்காத காரியம் உண்டா, அவ கை கூடாத பதார்த்தம் உண்டா, எல்லாம் தானா ஓடி வருங்கிறார். வட்டஸ்தடன சங்கயா விசலித வைவஸ்வதா நிர்ஜரா கோட்டீரோஜ்வல ரத்ன தீபகலிகா நீராஜனம் குர்வதே திருஷ்ட்வா முக்திவதுஸ்தனோதி விபதாஸ்லேஷம் பவானிபதே.
தத்தவ பதபத்ம பஜனம் சத்தியே துர்லபம். அவனுக்கு துர்லபமாக கிடைக்காதுங்கிறது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி அடுத்ததாக நான் எதை பண்ணினாலும் அது உங்களுக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கணும். ஜபோஜல் பஸ்டில் பஸ்தகலமபி முத்ரா விரச்சனா கதி பிராதட்சண்ய கிரமணமசனாத்யாஹுதி ஜருதி அப்படின்னு சொன்னோம் அல்லவா சௌந்தர்ய லஹரில. அதே போல இப்ப ஒண்ணு சொல்றார். இங்க சொல்றது என்ன, அப்படி ஆகட்டும்னு பிரார்த்தனை தான் இங்க பண்ணினோம் சௌந்தர்ய லஹரியில. இங்க காரணம் சொல்றார், கேதுவ சொல்றார். ஏன் கிரீடார்த்தம் சுஜதி பிரபஞ்சமகிலம் கிரீடா மிருகாஸ்தே ஜனாஹ. ஹே பரமேஸ்வரா, இந்த உலகத்தை நீங்க சிருஷ்டி பண்ணினேன், இதனால உங்களுக்கு என்ன லாபம்? என்ன சிருஷ்டி பண்ணி நானும் லோலோன்னு அலைஞ்சு முடியலையேன்னு கவலைப்பட்டு நான் பாட்டுக்கு அழுதுண்டே இருந்தா இதை பார்த்துட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு கூத்தாடுறது நியாயமா? என்னதான் சுருட்டி பண்றல பண்றப்ப சந்தோஷமா சுருட்டி பட வேண்டியது, சௌக்கியமா இருக்கட்டும், அவனும் விளையாண்டே இருக்கட்டும். முதல்ல எனக்கு இந்த பசிதாகத்தை கொடுத்து என்ன நியாயமா பாருங்க. பசிதாகத்தை கொடுத்து எப்ப பாருங்க அதுக்காகவே அலைய வேண்டிய ஜென்மம் முழுக்க. ஒரு 6 மணி நேரம் ஆச்சுன்னா வயசுல பிராண்டறதுன்னு சரி ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு போவோம் இல்ல, ஒரு நாக்க வேற கொடுத்துருக்கு, அது வக்கனையும் அது வேணுங்க. ஏதோ ஒண்ணு பேப்பர் சாப்பிடுறான், அதை பாடுறான், குப்பையை சாப்பிடுறான், மண்ணை சாப்பிடுறான், சௌக்கியமா இருந்தா விட்டுறக்கூடாதுவா. இந்த நாக்க வேற கொடுத்துருக்கு, அது அறுசுவையே கேட்கறது. என்ன பண்றது பாரு, சாப்பிடுறது குறிக்கிறதுக்கு அப்பப்ப வேண்டிட்டே இருக்கும். வளர்த்துக்கடலை வேர்க்கடலை ஏதோ ஒண்ணு, அதுக்கு பேரு டைம் பாஸ் பேரா. ஏன் சார் டைம் இருந்தா அதை ஏன் பாஸ் பண்ணணும்னு அவன் விக்கிறவன் டைம் பாஸ் இருக்கிறான், அதை வேலை சாப்பிட்டு. அப்ப எத்தனை எவ்வளவு கவலை பாருங்க இவனுக்கு. இதுக்கு மேல வஸ்திரம். உலகத்துல மனுஷனை தவிர வேற எந்த பிராணியாவது வஸ்திரம் கட்டுறதா? இவனுக்கு மட்டும் ஏன் சார் வந்து ஒரு நாளைக்கு எல்லாரும் நம்ம வஸ்திரம் கட்டுறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டோம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாமே கீழே விழுந்துரும். எத்தனை கடவை எத்தனை கடவை யோஜனை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் மனுஷனுக்காக சேர்த்து வச்சதான கவலைகள். இதுக்கு மேல ஒரு கவலை பக்கத்துல நன்னா இருக்காள, இது வரைக்கும் இருந்தா போறாதோ அது நல்லா இருக்கு. இத்தனை கவலைகளும் இந்த மனுஷனுக்கு வந்து இப்படிப்பட்டதான் இந்த மனுஷனை சிருஷ்டி பண்ணி நீங்க சௌக்கியமா ஆனந்தமா கூத்தாடி இருக்கீங்களே பரமேஸ்வரா, எதுக்காக பண்றேன் நீங்க? உங்களுக்கு இதனால என்ன லாபம்? சாதாரண மனிதனா இருந்த போதிலும் அவன் என்ன எந்த ஒரு செயல் பண்ணும் பொழுதுதான் அந்த செயலால அவனுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கணும். நபுரியாத் நிஷ்பலம் கர்மா, பிரயோஜனம் இல்லாத எந்த செயலும் செய்யப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி இருக்கும் பொழுது என்ன சிருஷ்டி பண்ணினதுனால, இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணினதுனால உங்களுக்கு என்ன லாபம்? ஏதாவது வந்ததா? இல்ல சார் எனக்கு லாபம் வந்ததுன்னா மாட்டிப்பள். ஏன்னா நித்திய திருப்தா, அவர் நித்திய திருப்தா நிரீஸ்வரா, எப்பொழுதுமே திருப்தியா உள்ளவர் அவர். நமக்கு தான் இது வந்தா திருப்தி, காசு வந்தா திருப்தி, இது வந்தா 4 பேர் நம்மளை சோதனம் பண்ணினா திருப்தி, இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கு. டெலிபோன் வரலன்னா டெலிபோனுக்கும் என் மேல போவோங்கிறான். அது வந்து காலமே வந்து விசாரிக்கணும், நீங்க சௌக்கியமா இருக்கலா எப்படி. ஃபாரின்ல காலம்புல இருந்து ஐ லவ் யூன்னு சொல்லணுமா ஆத்துக்காரர் ஆத்துக்காரிக்கு. சொல்லலைன்னா இவன் என்னமோ பண்ணிட்டாளோன்னு கோவிச்சு போலாம்பா. வம்பம் தான் இருக்கு, கல்யாணமும் பண்ணிட்டு அதுக்கு இது வேறையா பனிஷ்மெண்டா என்ன தெரியலையா? அது வேலை காலம்புல நமக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் அது வேணும் இது வேணும் கவலை இருக்கும் இல்லையா? இவ்வளவு கவலையோட ஒரு மனிதனை சிருஷ்டி பண்ணியிருக்கீங்கள, இந்த சிருஷ்டியினால உங்களுக்கு என்ன லாபம்? உங்களுக்கு லாபம் இருக்க முடியாது. லாபம் இருந்ததேயானால் நித்திய திருப்தாங்கிற நாம போயிடும். லாபம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லாம உலகத்தை சிருஷ்டிச்சலே தெரியலையே. அப்ப கடைசியில் நீங்க என்ன சொல்லணும்? ஒரு வழி நானே சொல்லித்தரேன். என்ன தெரியுமோ, நான் விளையாட்டுக்காக சிருஷ்டி பண்ணினேன். குழந்தை விளையாடுறது எதுக்காக விளையாடுறதுன்னு ஒண்ணும் தெரியாது, அது பாட்டு விளையும் அவ்வளவு. அதுல ஒரு சந்தோஷம். இந்த காய் இங்க வச்சா என்ன அங்க வச்சா என்ன சரி. காலம் 8 மணிக்கு போய் கிரிக்கெட் விளையாடுறான் சார், சாயங்காலம் 6 வெயில்ல சொட்டோம் அப்படியே வெயில்ல வேர்வை சொட்டுறது இருந்தாலும் சந்தோஷமா விளையாடுறான். கிரீடார்த்தம் அதே போலத்தானே இருக்கு. இப்படிப்பட்டதான மனுஷால் ஒருத்தர் எண்ணம் மாதிரி ஒருத்தர் இல்லையே. அழகான சரீரம் பிறக்கிறப்ப கொடுத்தேன், அதை நாசம் பண்ணி விட்டானே. கண்ணு காது மூக்கு நாக்கு எதுவும் ஒழுங்கா இல்லாம பண்ணி விட்டானே. எப்படி வாழணுமோ அப்படி வாழல. யோக சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாமும் பண்ணியாச்சு, ஆனா எல்லாத்தையும் கருத்துந்தான். இப்படிப்பட்டதான இந்த உலகத்தை தாங்கள் படைச்சிருக்கல, இதுக்கு காரணம் ஒண்ணுதான், உங்களுக்கு ஒரு விளையாட்டு. அதனால லீலாவாதம், நீங்க என்னமா பரிணாமவாதம் விவர்த்தவாதம் அணுவாதம் ஆரம்பவாதம் ஏதோ சாஸ்திரங்கள்ல சொல்லல, ஒண்ணும் இல்லை, நான் சொல்றதுதான் நிஜம். லீலாவாதம்
விளையாட்டுக்காக சிருஷ்டி பண்றது. கிரீடார்த்தம் சுஜதி பிரபஞ்சமகிலம். என்ன மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லோரும் இப்படிதான் சிருஷ்டிச்சிருக்கு. அவனவனு கிட்ட போய் பார்த்தா தெரியும்னு அப்படியே மூட்டை அவுத்து விடுறான். அவடையும்னா அப்படி விடுங்கிற, அவ்வளவுதான். கொஞ்சமா சொன்னான்னா அவ கவலை சொன்னா அடேப்பா நம்மள நிஜமாவே பகவான் சௌக்கியமா வச்சுருக்காரு. ஒவ்வொருத்தரையும் இவ்வளவு கவலை சொல்லிருக்காரு. அத்தனை கவலையோட வாழ்ந்துட்டு இருக்க, வேற என்ன பண்றது? வாழாம எங்க போறது? என்ன வாழ்ந்தானே இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாரு, இவ்வளவு சம்பாதிச்சாரு சார், அவன் என்ன ஏமாத்தி விட்டான் சார். எல்லோருக்கும் யாரோ ஒருத்தருக்காக வாழ்க்கையில எல்லாமும் கிடைச்சதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்றாளோ? ஏதோ ஒரு மூலையில ஒரு கோடியில ஒண்ணு இருக்கத்தான் இருக்கு மனுஷன். ஆனா அதை பெருசா பண்ணிட்டு ஓஹோன்னு அழறவன் சில பேர். எவ்வளவு கட்டமா வந்தாலும் சரி போனா போட்ட இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கவா சில பேர். அவ்வளவுதானே தவிர உலகத்துல இருக்கிற மனுஷால எல்லாரையும் ஒரு விதமா திருட்டி பண்ணிருக்க. நீங்க இந்த சிருஷ்டிக்கு கடைசியில என்ன காரணம் அப்படின்னு சொன்னா லீலார்த்தம் சுஜதி பிரபஞ்சமகிலம் கிரீடா மிருகஸ்தே ஜனாஹா. இது ஜனங்கள்லாம் என்ன தெரியுமா, உன் கையில விளையாட்டு பொம்மைகள். என்ன விளையாட்டு பொம்மையா ஆக்கிட்டு நீங்க பாட்டுக்கு விளையாண்டு இருக்க. வேற என்ன பண்றது? நான் என்ன பாப்பம் பண்ணினேன், என்ன புண்ணியம் பண்ணினேன், ஏன் இப்படி பண்றேன், ஏன் அப்படி பண்ணல தெரியலையே. அதுல அழகா சமைச்சுண்டா மாமி, எல்லாம் அது வேணும் இது வேணும்னு. ஆனா இன்னைக்கு சாப்பிட முடியாது, மாப்பிள்ளை வந்துட்டார். மாப்பிள்ளை வந்தாச்சு, பொண்ணு வந்தாச்சு, சம்பந்திகள் வந்தாச்சு. அவ வந்து உட்கார்ந்து பரிமாறின பிறகு எல்லாம் பரிமாறிட்ட, மிச்சம் கொஞ்சம் கூட இல்ல. ரொம்ப எனக்கு வேணும்னு பரிமாறு, ஒண்ணு கிடையாது. என்ன சுவாமினர்? அவ்வளவுதான், இன்னைக்கு சாப்பிடுற பாக்கியம் இல்ல. அப்படி போயிடுறதோ இல்லையா? கடைசியில என்ன, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறது இல்ல, வேற எதுவும் தான் நடக்கிறத. விவகாரம் என்ன, மனுஷன் எல்லாம் பகவானுடைய கையில விளையாட்டு பொம்மைகளா ஆயிட்டா. கிரீடாமிருகஸ்தே ஜனா. எவ்வளவு படித்தவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய உத்தியோகத்துல இருந்தவனா இருந்த போதிலும் கடைசியில அவன் நினைச்ச மாதிரி ஆறதை தவிர நீங்க நினைச்ச மாதிரி ஆகல. நம்ம பிளான் பண்றோம், மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ், அவ்வளவுதான். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு விவகாரம் முழுக்க. இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் பண்ற பிளான் எல்லாம் வேற விதமான போட்டுட்டு இருக்க. கிரீடாமிருகஸ்தே ஜனாஹா. அந்த நூலை கட்டி அந்த பொம்மையை ஆடிட்டு இருக்கோம் பார்த்தல, அப்படி பரமேஸ்வரன் ஆட்டிட்டு இருக்க, நீங்க ஆடிட்டே இருக்க, அவ்வளவு. எத் கர்மாச்சரிதம் மயாச பவதः பிரீத்யை பவத்யேவ தத். அதனால இதெல்லாம் என்ன, ஏன் இப்படி பண்றேன் அப்படின்னு சாஸ்திரத்தை போய் கேட்டேன். என்ன பகவான நேரா கேட்டா அவர் சமாதானம் சொல்லல. சாஸ்திரத்தை போய் கேட்டா சொல்றார், இந்த உலகம் ஏன் இப்படி சார் படைச்சிருக்கேள் அப்படின்னா, இந்த பாருங்க, இந்த பிராணிகள்லாம் அவாவா ஏதோ கர்மாவை பண்ணிவிட்டா. இத பண்ணிதான் அந்த கர்மாவை அனுபவிக்கணும் அவ. ஏன்னா அது ஒரு நியாயம் வச்சிருக்கேன். யார் யார் எதை பண்றானோ அதனுடைய பலத்தை அவன் அனுபவிக்கணும். நல்லது பண்ணினா அதுக்கு சுகம் வரும், கெடுதல் பண்ணினா துன்பம் வரும். அவ நல்லதும் கெடுதலும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கா. பண்ணினதெல்லாம் அவ அனுபவிக்கணும். அவ அனுபவிக்கணும்னு அவ எப்படி அனுபவிக்கிறது? இந்த உடலை கொடுக்கணும், அதனால்தான் அனுபவிக்க முடியும். உழுறது, ஒரே வேத்து கொட்டுறது, சரீரம் இருந்தா தானே பண்ண முடியும். சரீரம் இல்லாத பண்ண நடக்காது. சரீரத்தை கொடுக்கணும், இதை அனுபவிக்கிறதுக்காக புலன்களை கொடுக்கணும். இதுக்கப்புறம் ஒரே மாதிரி இருந்த போதிலும் ஒருத்தர் சுகம் ஒருத்தர் துக்கம் அனுபவிக்கணும். அதுக்கு அவாவாளுக்கு தனித்தனியா மனசை கொடுக்கும். ஏசி ரூம்ல போட்டு வச்சிருந்தா சில பேர் என்ன ரொம்ப குளிர்றதுங்கிறான், சில பேர் என்ன சொல்றான் சாதாரண இதமா இருக்குங்கிறான். இவனை திருப்திப்படுத்துறதா அவனை திருப்திப்படுத்துறதா? அதனால என்ன பண்ணினேன், அவாவாளுக்கு தனித்தனி மனசை கொடுத்துட்டேன். அந்த தகுந்தா போல அவாவா யோசனை பண்ண கற்பனை பண்ணிட்டே இருப்பான். இப்படி புலன்களை கொடுத்தாச்சு, மனசை கொடுத்தாச்சு, சரீரத்தை கொடுத்தாச்சு. இத்தனையும் நான் கொடுத்தேன் எதுக்குன்னு அவாவா பண்ணி இருந்தான கர்மாவுக்கு தகுந்தா போல. இந்த கர்மால நிறைய கேள்வி கேட்கிறான். ஒருத்தன் ஏரோப்ளைன்ல இருந்து விழுந்து பிளேனே விழுந்துட்டு அங்க இருக்க எல்லாரும் மரண கர்மா பண்ணினானா என்ன பண்ணுவேன்? ஆமாங்க வேண்டியதுதான். ஏன் பிளிட் அடிச்சான், அங்க இருக்கிற அத்தனை எறும்பு பிராணனை விடணும்ட்டு. அடுத்த ஜன்மால எல்லாம் அப்படி வந்துச்சு. இவன் பண்ணினதான சுகதுக்கங்கள் அந்த கர்மாக்கள் தான் இவனை வந்து தாக்குறதுன்னு கவனிக்கணும். அவ்வளவு கிளியரா நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது விவகாரம் முழுக்க. ஆகையால் இப்ப என்ன தெரிஞ்சுட்டேன், நான் நல்ல கர்மா பண்ணினா நல்ல சரீரமும் நல்ல சுகமும் வருது. கெட்ட கர்மா பண்ணினேனால் அதுக்கு தகுந்த போது துன்பமும் வருது. ஆனா இன்பமோ துன்பமோ எனக்கே தவிர உனக்கு இல்ல பரமேஸ்வரா. உனக்கு என்ன, நீ சௌக்கியமா தான் இருக்க, ஒரு கவலையும் இல்ல. ஏன்டா டிவி பார்த்துட்டு இருக்கேன் சார்,
ஒருத்தன் அவனை கத்தியால குத்தி விட்டான். அவன் ஒவ்வொன்னு கத்துறான், அழறான். இவன் பாட்டுக்கு காஃபி கப்ப கையில வச்சுட்டு ஈஸ்ட் சேர்ல சாஞ்சிட்டு மேல போன் போட்டுட்டு ஃபேன் தெரிஞ்சுட்டு ஆனந்தமா குடிச்சுட்டே இருக்கான். நிஜமா இப்படி நடந்தா இருப்பானா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்டா அது பாட்டுக்கு அது நடக்கட்டும், நான் பாட்டுக்கு நான் சாப்பிட்டு இருக்கேன். அங்க நடக்கிற கோரமான கர்மாவை கண்ணால பார்த்துட்டு இவன் பாட்டுக்கு அனுபவிக்கிறான்னு எப்படியோ அதே மாதிரிதான் பரமேஸ்வரன். உங்களுக்கு துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்தா. அதனால மத்தியத் கர்மாச்சரிதம் மயா ஜபவத பிரீத்தியை பவத்யேவதத். நான் எதை பண்ணினாலும், நல்லது பண்ணினாலோ கெட்டது பண்ணினாலோ உங்களுக்கு சந்தோஷத்தானே கொடுக்கறது. சினிமால கல்யாணம் நடந்தாலும் சரி, வேற ஃபைட்டிங் நடந்தாலும் சிரிச்சுட்டு தானே பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ ஃபைட்டிங் நடக்கிறதே அவனை குத்திட்டு இருக்கானே, அவனுக்கு வலிக்குமான்னு கத்தறிடும். போடு அப்படிங்கிற. அது வேற விவகாரம். என்னடா அப்ப என்னாச்சு, ஒருத்தனுக்கு துன்பம் வந்தாலும் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான் இவன், நல்லது நடந்தாலும் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். அப்ப எப்படி இருந்தாலும் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா போல பரமேஸ்வரன் உலகத்துல இருக்கக்கூடியதான மனுஷாளுக்குனால சுகத்தை அனுபவித்தாலும் துன்பத்தை அனுபவித்தாலும் ரெண்டையும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கார். இதனால என்ன தெரிகிறது, நான் பண்ணினதான எல்லா செயலும் உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கிறது. உன்னுடைய சுபாவம் அது. அப்படி என்னால இருக்க முடியல, இருக்கத்தான் முயற்சி பண்றேன், அதுக்கு நீதான் அனுகிரகம் பண்ணணும். ஆனா விவகாரம் என்னன்னு, எந்த செயலை நாம் பண்ணினாலும் அச்செயலுக்கு தகுந்ததாக உலகத்தை திருப்தி படைத்து அந்த உலகத்துல மனுஷியால் அனுபவிக்கக்கூடியதான இன்ப துன்பங்களை பார்த்து கொண்டு தாங்கள் இருக்கேள். இதனால என்ன தெரிஞ்சுட்டேன்னா, நான் எதை பண்ணினாலும் பரமேஸ்வரனுக்கு பிரீத்தி தான். அவனுக்கு கவலை ஏற்படல. சுகத்தை பண்ணினாலும் துன்பத்தை அனுபவிச்சாலும் அவர் பாடு சந்தோஷமா இருக்கார். இதனால் நமக்கு கொண்ட லாபம், எதையும் பண்ணலாம்னு ஆயிட்டார். கர்மாச்சரிதம் மயாத பவத பிரீத்தியை பவத்யேவதத் சம்போ ஸ்வஸ்ய குதூஹலஸ்ய கரணம் எச்செட்டிதம் அச்செட்டிதம் நிச்சிதம். ஆனா இதுக்கெல்லாம் பின்னால ஒண்ணு இருக்கு. ஏன்னா ஒரு குதூகலம், மனுஷனுக்கு இதை பண்ணணும் எனக்கூடியதான ஒரு என்கரேஜ், அந்த ஒரு ஆனந்தம் உள்ள இருக்கிற பரியந்தம் பண்றேன். அது இருக்கு 40 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் தலையெழுத்தேன்னு பண்ணிட்டு இருப்பேன் எல்லா காரியம். உத்தியோகத்துக்கு போற காலத்துல, ஆரம்பிக்கிற காலத்துல ஷூஸ் போட்டுட்டு அது போட்டு இது போட்டு பாக்குறதுக்கு அழகா இருந்தது. ஏதோ இவன் தான் இல்லாத காரியம் பண்றா போல போயிட்டு இருந்தான். 40-45 வயசு ஆச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, இன்னும் எத்தனை நாள் சர்வீஸ் இருக்கு, டெய்லி பாத்துக்கலாம். அங்க போனா அந்த ஊருக்கு போய் சொல்றானே, இந்த ஊருக்கு போய் சொல்றானே, அந்த வேலை கொடுக்கறானே, முடியலையே, வியாபாரம் முழுக்க இத்தனை நாள் நல்ல பேர் வாங்கிட்டோமே, அது கெடாம இருக்கணுமே. இவன் நல்ல பேர் வாங்கினு இவன் நினைச்சிட்டு இருக்காரு. அவளுக்கு என்ன தெரியும்? இப்ப இது என்ன ஆச்சு விவகாரம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேனால், நமக்கு உள்ளொரு குதூகலம், என்கரேஜ்மெண்ட் இருக்கிற வரையும், மோட்டிவேஷன் இருக்கிற வரையும் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது எனக்கு நல்ல மோட்டிவேஷன் வரணுமே ஆனால் மற்றெட்டிதம் நிச்சிதம் கரணம், இதுக்கு நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். நல்ல கர்மாவை நாம் பண்ணணுமே ஆனால் இன்னைக்கு சிவனை பத்தி கேட்கணும், குருவுக்கு நமஸ்காரம் பண்ணணும், பகவன் நாமாவை சொல்லணும். இந்த வாழ்க்கையில இனிமேல எனக்கு துன்பம் வராம நான் பார்த்துக்கணும், பகவத் அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோமையானால் அதுக்கு என்ன வேணும்? உன்னுடைய அனுகிரகம் வேணும். பாப்பா, எத்தனையோ ஜென்மாக்கள புண்ணியங்கள் பண்ணினேன், பாபங்கள்ல பண்ணினேன், அதனுடைய புண்ணிய பாப கர்மாக்கள் வழியா சுகமும் துக்கமும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது. நான் எதை வந்தாலும் எதை அனுபவிச்சாலும் நீ பாட்டுக்கு ஆனந்தமா பார்த்துட்டு இருக்க. நான் பண்ணக்கூடியதான எல்லா செயல்களும் உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்து கொண்டிருக்க, அதுல ஒன்றும் தோஷம் இல்லை, அது சரியாத்தான் இருக்க. ஆனால் சம்போ ஸ்வஸ்ய குதூஹலஸ்ய கரணம் மற்றெட்டிதம் நிச்சிதம், அந்த குதூகலம் வேணும், என்கரேஜ்மெண்ட் வேணும், மோட்டிவேஷன் வேணும். நான் பண்றது ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கணும், அது எப்பொழுதும் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? நிச்சிதம் தஸ்மான் மாம கரட்டணம் பசுபதே கர்த்தவ்யமே வத்வயா. ஹே பரமேஸ்வரா, என்ன நீங்க காப்பாற்றணும். என்ன சினிமா ஆயிடுத்துன்னு கவலையோ இல்லையோ, அது பாட்டு நடந்துட்டே இருந்தா இஷ்டம் இருந்தா பார்ப்போம், இல்லைன்னா கண்ணை மூடிப்போம். சில பேர் தியேட்டருக்கு போய் கண்ணை மூடிட்டு இருக்கான், ஏன்னா அங்கேதான் தூக்கம் வருதுன்னு அவ்வளவு சத்தத்துல. இவனுக்கு அவருடைய வழக்கம் ஆயிடுது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே படுத்து வீடு வாங்கியிருக்கான். ட்ரெயின் போனாதான் இவனுக்கு தூக்கம் வரும். சாதாரண சாந்தமா இருந்தா தூக்கமே வராது, அப்படி வழக்கம் ஆயிடுதுன்னு. இந்த ஸ்டேஷன் டிக்கெட் கலெக்டர் இருக்காரவங்க ஆடிட்டே இருந்தா அவருக்கு தூக்கம் வரும். ரிட்டையர் ஆன கூட ஆடிட்டே இருப்பாரு. என்ன சொல்ல, அப்படி வாழ்க்கையில அதாவது வழக்கம் ஆயிடுதுன்னு.
அதே போல பரமேஸ்வரன் நான் சொல்றேன் பாருங்க, நாம் பண்ணக்கூடியதான செயல்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுங்கிறதுல, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிறதுல ஐயம் இல்லை. ஆனால் நான் பண்ணக்கூடியதான இனிமேல பண்ணக்கூடியதான செயல்களுக்கெல்லாம் உங்களுடைய அனுகிரகம். ஆகையால் தஸ்மான் மாமக ரட்சணம் பசுபதே பரமேஸ்வர, மாமக ரட்சணம், என்ன காப்பாற்ற வேண்டியது இருக்க பார்த்தீங்களா, கர்த்தவியமே வத்வயா, நீங்க பண்ணினா தான். ஆகையால் நீங்க தான் என்ன காப்பாற்றணுமே தவிர என்னால என்ன காப்பாற்றி கொள்ள முடியலை. நினைக்கிறேன் நான் புத்திசாலி என்றோம், நான் படைச்சவன் என்றோம், சாஸ்திரங்கள்ல வாசிச்சவன் என்றோம், சயின்ஸ் எல்லாம் நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஆனா காப்பாத்தி கொள்ள முடியல. மனுஷனை காப்பாத்திக்கிறது யாரு? ஆத்மை வத்மனோ பந்து ஆத்மை வரிவுர ஆத்மனா உத்தரேத் ஆத்மன ஆத்மானம் ஆத்மானம் அவசாதயேத். சாஸ்திரம் எவ்வளவு கிளியர். உமக்கு நீர் தான் பந்து, உமக்கு நீர் தான் சத்ரு. நம்ம இப்படி சொன்னா என்ன சார் அர்த்தம்? சம்சாரத்துல மொழிக்கு போகாம நீங்க நீங்க உங்களை நீங்க தான் காப்பாத்தி கொள்ளணும். நான் எப்படி நான் காப்பாத்தி கொள்ளும் தெரியலையே, சேத்துல தான் மாட்டிட்டு இருக்கேன். ஒரு கால அழுத்து வச்சா தானே இன்னொரு காலம் எடுக்க முடியாது. அந்த காலம் வைக்கணும், இது அழுத்தினா வைக்கணும். இன்னொருத்தர்னா என்ன தொங்கணும்னா, இன்னொருத்தர் வேற யாரும் இல்லை, உங்க மனசு தான். உங்க மனசை நல்ல வழியை வச்சுங்க, சரணாகதி பண்ணுங்க அம்பாளுக்கு. சரணாகத தீராந்த பரித்திராட பராயண சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி. புண்ணியம் பண்ணினாளுக்கு மட்டும் ஆர்த்திஹரே இல்ல, சர்வஸ்ய ஆர்த்திஹரே தேவி, எல்லோரையும் காப்பாத்துவா. என்ன பண்ணணும் நீங்க? பகவான் அம்மா நீ தான் சரணம், துர்காம் தேவியும் சரணம் அகம் பிரபத்யே சுதரசே நமஹா அப்படின்னு தேவதைகள்லாம் வேத மாதாக்கள்லாம் யாருக்கு நமஸ்காரம் பண்றாலோ இந்த அம்பாள காலை குடிங்க. என்ன ஆகும் அடுத்தது? இந்த கவலைகள்லாம் ஓடிப்போடும், அந்த மனசு சுத்தமாகும். சுத்தமான மனசு இருக்குமே ஆனால் அந்த குருவிட்ட போய் அவர் சொன்ன வார்த்தை தானா நன்னா மனசுல பதி. அந்த மனசுல காமக்ரோதங்கள் இருக்கக்கூடாது, கோபம் வரப்படாது, இன்னொருத்தரை கண்டு அசூய வரப்படாது. அப்படி இருந்தது ஆனால் க்ஷேமமா ஆனந்தமா நீங்க இருக்கலாம். அப்ப என்ன ஆகும்? இந்த சம்சாரத்தோட தானா மேல வந்துருவள். உத்தரே ஆத்மன ஆத்மானம் ஆத்மானம் அவசாதைய. அனாவசியமாக இன்னொருத்தர் மேல கோபம், இன்னொரு அது வேணும் இது வேணுங்கிற ஆசை எதுக்கு? எத்தனை ஜன்மாக்கள் ஆசைப்பட்டு என்னென்ன அனுபவிச்சிருக்கோம், எத்தனை ஜன்மாக்கள் வேஸ்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கா எத்தனை பிறவிகள் வேஷம் கட்டி கட்டி அப்படியா எப்படியான்னு அழுத்து போச்சு மனுஷனுக்கு. வேண்டாம், வேண்டியதெல்லாம் என்ன? இந்த மேல பரமேஸ்வரா உங்களுடைய பதம் ஒண்ணுதான். ஆகையால் என்னை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு உங்களால் தான் முடியும். என் மனசை சுத்தப்படுத்துங்க, என் மனசுல யமனியமாதிகள் வரும்படி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நானே ஆச்சாரியனிடத்தை போயிட்டு சிரவணம் பண்றேன். ஆனா மனசை சுத்தப்படுத்த வேண்டியதான பொறுப்பு உங்களை தான். என்னால முடியல, வேற என்ன பண்றத? முடிஞ்சா நானே பண்ணிட்டு இருப்பேன், முடியாது உங்கள்கிட்ட வர. பரமேஸ்வர தஸ்மான் மாமக ரட்சணம் பசுபதே. இது என்ன பண்றார்? பசுபதையேன்னு கூப்பிடுறார். ஏன் பசுபதைன்னா, பசுமாடு எப்படி இருக்க, அதை கட்டி போட்டா அந்த கட்டை தானே அவுக்க முடியுமா? அதனால இடையன் அந்த கட்டை அவுத்தாதான் அந்த தூண்ல இருந்து அதனால எழுந்து போக முடியும். இல்லைன்னா அங்க எத்தனை நாள் ஆனாலும் அங்கே இருந்து இழுத்து இழுத்து பார்க்கணும், வரவே வராது. இழுக்க இழுக்க முடி கட்டியா போறதே தவிர வரமாட்டேங்குது. அந்த இடையன் அதை கட்டை அவுத்தாதான் முடியும். அதே போல நானும் ஒரு பசு மாதிரி. நீங்க இந்த கட்டை அவுத்தாதான் முடியும். நீங்க எப்ப கட்ட அவுக்க போறேன்? நான் உங்களை சரணாகதி பண்ண. சித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா ஸ்ரீயந்தே ஜாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு அவன் அருள் இருந்தா தான் முடியும். அதனால்தான் பசுபதி. போன ஸ்லோகத்துல பவானி பதேங்கிறார், இந்த ஸ்லோகத்துல பசுபதிங்கிறார். என்னால முடியலையே, நீங்க தானே காப்பாத்தனா. உடம்பு சொன்னா பேச்சு கேட்க மாட்டேங்கிறது, மனசு எதை நில்லுன்னு நிக்க மாட்டேங்கிறது, எங்க வேண்டாமோ அங்க போறது, எதை படிக்கணும்னு நினைக்கிறது அதுல தூங்குறது, ரொம்ப சீரியஸா படிக்கணும்னு ஆரம்பிச்சா ஆனந்தமா தூக்கம் வருது, ஜபம் பண்ணணும்னு நினைச்சான் ஆனந்தமா கொட்டாய் வருது. ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒவ்வொரு கொட்டாய் எத்தனை தரம் ஆச்சமனம் பண்றது, செவ்வல தீர்த்தெல்லாம் ஆயிடுது. என்னத்தான் பண்ண சொல்றேன்? இவ்வளவு கவலை இருக்க. சரியா ஜபம் பண்றோம்னு உட்கார்ந்தா எல்லாரும் வரா, உங்களை பார்க்க வந்திருக்கோம். 6 மாசமா ட்ரை பண்றேங்க, இன்னைக்குதான் உங்க ஜபத்தை கெடுக்கணுங்க. பேசுவதே பேச மாட்டேன் வாழ்க்கை. பரமேஸ்வர என்னால முடியல, உன் அனுகிரகம் இருந்தால் பண்ண முடியும். ஆகையால் மாமக ரட்சணம், என்னை காப்பாற்ற வேண்டியதான பொருள் பயா உமக்கு கர்த்தவியமே வத்வயா. நீங்க பண்ணினா உண்டு, இல்லைன்னு இல்ல.
நீங்க பசுபதி. அப்புறம் பார்த்து கொண்டார். கிரீடார்த்தம் சஜதே பிரபஞ்சம் அகிலம். எல்லா உலகத்தையும் நீங்க தான் சுட்டி பண்றேன். கிரீடா மிருகாஸ்தே ஜனாஹா. ஜனங்கள்லாம் உங்க கையில இருக்கக்கூடியதான விளையாட்டு பொம்மைகள். எற்கர்மாச்சரிதம் மயாத பவதா. நான் பண்ணக்கூடியதான நல்ல செயல்களோ கெட்ட செயல்களோ எல்லாமே பிரீத்தி பவத்யேவ தத். உமக்கு வினோதமாக இருக்கு. நீங்க பாக்குறதுக்கு ஒரு விளையாட்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சம்போ ஸ்வஸ்ய குதூகலஸ்ய கரணம் மச்சேஷ்டிதம் நிச்சிதம். அதனால என்னுடைய சேஷ்டை எல்லாம் உங்களுக்கு குதூகலத்தை உண்டு பண்றா போல இருக்கு. தஸ்மாத் மமக ரட்சணம் பசுபதே கர்த்தவ்யமே வத்வயா. என்னை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு உங்களுக்கு. நிச்சயமா எங்களை காப்பாத்துங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. இதுல இந்த லீலாவாதம்னு சொல்றேன் பார்த்தேன்னா, இதையெல்லாம் நம்ம சாதாரணமாக ஒவ்வொரு சாஸ்திரக்காரால் ஒவ்வொரு விதமா சொல்ற. பிரபஞ்ச படைப்பு எப்படி வந்திருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு மாதிரி சொல்ற. நையாயிக்கால இந்த சயின்ஸ் வாஸ்துவெல்லாம் என்ன சொல்றா தெரியுமா? நான் ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்றதா. ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமோட சேர்ந்து அது மாலிக்யூல் ஆச்சு. ரெண்டு மாலிக்யூல் சேர்ந்து ஒரு ட்ரையட் ஆச்சு. இப்படி வரிசையா போயிட்டே இருக்கு. அப்புறம் ஸ்தூல பிருத்திவி இப்படி எல்லாம் இது ஆரம்பவாதம். பொருள் அப்படியே இருக்குன்னா அது இன்னொன்னா மாறுறதுன்னு மண்ணு குடமா மறித்து. இதுக்கு என்ன பேரு? பரிணாமவாதம். அது அப்படியே இருக்கு, அது அப்படியே மாறி இருக்கு, அவ்வளவுதான். இந்த வேதாந்திகள் அத்வைத வேதாந்திகள் நான் மாறுறதா ஒண்ணும் கிடையாது. பொருள் இருக்கிறது இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நீங்க தான் வேற விதமா பாக்குறேன். ஸ்கிரீன் பொம்மையா மாறித்தா அப்புறம் ஸ்கிரீன் இல்லாம என்ன போகணும்? ஸ்கிரீன் பாட்டுக்கு ஸ்கிரீன் இருக்கு. நீங்க 3 மணி நேரம் பொம்மை மாறி மாறிண்டே இருக்கிற பொம்மையை பார்த்துட்டே இருக்கு. விவகாரம் என்ன? உலகெல்லாம் அப்படித்தானே. அதனால இது விவர்த்தவாதம். இவன் என்ன சொன்னார்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, லீலாவாதம் தான். பகவானுடைய லீல இது. சூத்திரக்காரர் ஒத்துருக்காரா? லோகவத்து லீலா கைவல்யம். உலகம் முழுக்க என்னடனார்? லீலா கைவல்யம். அம்பாளுக்கு லீலா வினோதினி, பாலா லீலா வினோதினி. 2 அர்த்தம் பண்ணிருக்க. பாலா திரிபுர சுந்தரி பண்ணின லீலையில சந்தோஷப்பட்டாளாம். அதனால பாலா லீலா வினோதினி. பாலா தனி பேர், லீலா வினோதினி எப்ப பார்த்த விளையாட லீலையே இருந்துட்டு இருக்கலாம். உலகம் முழுக்க அம்பாளுடைய லீலை. அதே விதமாக லோகவத்து லீலா கைவல்யம் சூத்திரக்காரர் சொல்லியிருக்கார். அப்படி இந்த விசேஷமாக பகவத் லீலையில தான் எல்லாம் நடக்கிறதுங்கிற அம்சத்தை இங்க விசேஷமா நமக்கு இந்த ஸ்லோகத்தில் இருக்க. அடுத்த ஸ்லோகத்துல பகுவித பரிதோஷ பாஷ்பூர ஸ்புர கடகங்கித புலகங்கித சாரபோக பூமிம் சிரபத பலகண்டி சேவியமானம் பரமததா சிவ பாவனம் பிரபத்யே. அப்ப பகுவ பரிபோத பரிதோஷ பாஷ்பூர. இந்த வாழ்க்கையில தேடி தேடி சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சார். எல்லாமும் சாஸ்திரமும் சேர்ந்து ஒரு முறையா ஒண்ணுத்தான் சொல்றது. நீ சௌக்கியமா இருக்கணுமே, ஆனால் அந்த வீடு அடையணும். அறம்பொருள் இன்பம் வீடுங்கிறல அந்த வீடு அடையணும். மோட்சம் உமக்கு வரணும். அப்பத்தான் நிஜமா சுகமா இருக்க முடியும். யஜ்ஞ யாகாதிகள்லாம் பண்றான், சொர்க்க லோகத்துக்கு போற. இங்க பண்றப்ப மகா கஷ்டம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு எதை சரி நாளைக்கு யஜ்ஞம் ஆரம்பிச்சிருவோம், முடியாது. முதல்ல என்ன பண்ணணும்னு உபநயனம் பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் வேதத்தை வாசிக்கணும். அதுக்கப்புறம் கர்மாக்கள்லாம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் காசு சம்பாதிச்சுட்டு யாகம் பண்ணணும். யாகம் பண்றதுக்கு முன்னால அக்னிஹோத்திரத்தை கொஞ்ச நாள் பண்ணணும், ஆதானம் பண்ணணும். இவை எல்லாம் பண்ணி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பண்ணி ஒரு யாகம் பண்ணினேன்னு வச்சுங்களேன். யாகம் பண்ணின பிறகு அதுக்கப்புறம் மரணானந்தரம் தான். இப்பவே வராது, மரணானந்தரம் தான் சொர்க்கம் வரும். யாகம் பண்ணி முடிச்சதுமே காயன வாச்சான்னு சொன்னதுமே டக்குன்னு கடத்திடுதுன்னு வச்சுங்களேன், யாரும் பண்ண ஆரம்பிக்க மாட்டார். நீங்க ஜபம் பண்ணுங்க சார், 1000 ஜபம் 1 லட்சம் ஜபம் பண்ணிட்டுன்னா 1,00,000வது ஜபம் ஆனதுமே டக்குன்னு மோட்டம் வந்துடும். மேல் லோகத்துக்கு போகலாம் வச்சுங்களேன், வேண்டான்ட்டான். உங்க ஜபம் ஆச்சு, உங்க நான் இந்த ஊர்ல இருக்கணும்னு டக்குன்னு போயிட்டு யார் ரெடியா இருக்கோம் சொல்றது. பாட்டியம்மா சொல்வா, இந்த கட்டை போனா தேவையில்ல, என்னைக்கு ஆயிடுச்சுன்னு போறாரோ பெருமாள்னு சொல்வா. பாட்டி வந்திருக்க ரெடி அப்படின்னு சொல்லுதா, நம்மள வெய்ய ஆரம்பிச்சிருவா. யாருக்கு இந்த சரீரத்தை விடுறதுல ஆசை இல்லை, இங்கே இருக்கணுங்கிற ஒரு ஆசை தான். ஆகைய யாகம் பண்ணினா அவன் என்ன நினைக்கிறா, மரணானந்தரம் சொர்க்கலோகம் கிடைக்கும். அது சந்தேகம் இல்லை. சாஸ்திரம் சொல்றது சொர்க்கலோகம் கிடைக்கிறது. ஆனா அந்த சொர்க்கலோகத்துல எல்லா போகங்களும் இருக்கு சார். காமதேனு இருக்கு, கல்ப விருட்சம் இருக்கு, கடியாரமே கிடையாதுங்க. கடியாரம் எதுக்கு பாக்குற இல்லைங்க? சந்தோஷமா இருக்கிற காலத்துல
சீக்கிரமா முடிச்சுட்டேன்னா என்ன சார் முடிச்சுட்டேன்னார். போர் அடிக்கிற கிளாஸ்ல கடியாரத்தை ஆட்டி ஆட்டி பாக்குறேன், நின்று போச்சா போறதா, என்னடா விவகாரம்னா எவ்வளவு போக மாட்டேங்கிறது அப்படி. ஆனா சொர்க்கலோகத்துல இதுல ஒண்ணும் கிடையாது. ஏன்னா எப்பொழுதுமே சுகம், ஆனந்தமான ஒரு நிலை, அப்படி ஆனந்த நிலையிலேயே இருக்கான். கொஞ்ச நாள் ஆனப்புறம் என்னாச்சு, ஒரு 10,000 வருஷம் ஆனப்புறம் தெரியாம உங்களுக்கு நீங்க போகணும்டா, அவ்வளவு. நீங்க பண்ணியதான புண்ணியம் எல்லாம் ஆயிடுது. புண்ணியம் எல்லாம் ஆயிடுதுன்னு என்ன பேருன்னார், அவ்வளவுதான், இங்க இருந்து இறங்கி போக வேண்டியதுதான். விசா முடிச்சு விட்டுட்டாங்க. 6 மாசம் அமெரிக்கால இருக்கலாம், அதுக்கு மேல என்னடா இங்க இருக்கக்கூடாது, இருந்தா ஃபைன், அதுவும் இல்லைன்னா பிளேன் ஏற்றி அனுப்பிச்சிடும், அவ்வளவு விவசாயம் முழுக்க. எங்க ஊர்ல இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அதே மாதிரியே சொர்க்கலோகத்துல என்ன பண்றாரு, அங்கெல்லாம் ஐஸ்டு பாடி, நமக்கெல்லாம் இந்த பாஞ்ச பௌத்திகமான சரீரம் இல்ல, ஐஸ்னால ஏற்பட்ட சரீரம். நீங்க போகணும்னு சொன்னதுமே அப்படியே மனசை கொதிக்க ஆரம்பிச்சது, அப்படியே உருகி மேகதிரவன் அப்ரம் பவதி அப்ரோ பூத்வா மேகம் மேகோ பவதி மேகோ பூத்வா பிரவர்ஷதி சத்யதாய திலமாடாய் ஜாயந்தே அப்படின்னு இந்தூர்ல போய் விழறான். விழுந்து எள்ளும் கொள்ளாக முளைக்கிறான் சார். அதனால்தான் நவகிரக ஹோமம் பண்ணும் பொழுது எல்லா தானியமும் வைக்கிறேன். நவகிரகம் 10 கிலோ பாத்தியார் கொண்டு வந்து எல்லா தானியத்தையும் 9ஆ வச்சு ஸ்கொயரா வச்சு அதுக்கெல்லாம் வச்சு அதெல்லாம் பூஜை பண்ணுவார். ஏண்டான்னு இந்த ஜீவன் இப்படி இருக்கான், எங்க இருக்கானோ, எள்ளுல இருக்கானோ, கொள்ளுல இருக்கானோ, அரிசியில இருக்கானோ, தானியத்துல கோதாமத்துல இருக்கானோ, சரி அதை சாப்பிட்டு ஒரு அப்பா சாப்பிட்டு அவர் சரீரத்துல வந்து அது வீரியமாயி ஒரு ஸ்திரீ நடத்துற போய் அப்புறம் குழந்தைய. இவன் சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடியதான போகங்கள்லாம் இருக்கு பார்த்தேல, எல்லாம் மறந்துட்டான் சார். ஆனா உள்ளூர ஆசை மட்டும் இருக்கு, மறுபடியும் போகணும். நீங்க என்ன அனுபவிச்சால் தீட்சிதரே போன ஜென்மாவில நீங்க சொர்க்கலோகத்துல இருந்தீங்கள, என்ன அனுபவிச்சால் ஒன்றும் தெரியல, அது சௌக்கியமா இருந்தேன்னு கூட தெரியல. அப்படி ஏன்னா இங்க வந்தது இந்த கவலை தான். காலம் எழுந்தவரு நல்லா தூங்கினடா, நிம்மதியா தூங்கினேன் சார், மறுபடியும் தூங்க வேண்டியதானே, வரலையேன்ட்டான். மத்தியானம் தூங்குறவா மகா புண்ணியம் பண்ணிருக்கா, ஒரு 5 நிமிஷம் அது சாப்பிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் தூங்குறான் பார்த்தேல. சில பேர் உத்தியோகத்துக்கு போறவங்க தூக்கமே வராதுன்னு அதுலயே உட்காந்து அனாவசியமா டிவி சேனல் மாத்திட்டே இருக்கான். ஒன்னாவது பார்க்கப்படாதா, இது நன்னா இல்ல, இது நன்னா இல்ல, இது நல்லா இல்ல, 2ல இருந்து 5 மணிக்கு அதுக்குள்ள மாமி நன்னா தூக்கி புரட்ட விட்டு எழுந்து காபி போட்டு சாப்பிட்டு முதல்ல ஏ டிகாஷன் தனக்கு, அதுக்கப்புறம் பி பர்த்தாவுக்கு, அதுக்கப்புறம் கொண்டு வந்தா அப்புறம் அப்படின்னு அந்த ரிமோட்டை கீழே போடுறாரு. ஏன் உத்தியோகத்துக்கு போய் தூங்கிய வழக்கம் இல்லை. அது மாதிரி சொர்க்க சுகம் நமக்கு ஞாபகம் இல்லை. ஆனா என்னன்னா உள்ளூர மனசுல மட்டும் ஆசை இருக்க, மறுபடியும் பண்ணணும் மறுபடியும் பண்ணணும், மறுபடியும் யாகத்தை பண்றார், மறுபடியும் போற. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே ஜயனம் ஏதமுதாரே பௌதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. எத்தனை ஜன்மாக்கள் மேலும் கீழே போய் போய் வந்திருக்கோம். அதனால்தான் சொல்றார், அக்னேன யசுபதா ராயே அஸ்மான், ஏ அக்னே நீங்கள் நல்ல வழியில் அழைச்சுன்னு போங்க, திரும்பி வராத வழியில் அழைச்சுன்னு போங்க. அவர் சொல்றார், நான் திரும்பி வராம அழைச்சோம்னா நீங்க ஜபம் பண்ணிருக்கணும், உபாசனை பண்ணிருக்கணும். கர்மாவை பண்ணினா திரும்பி திரும்பி வர வேண்டியதுதான், வேற வழி இல்லைன்னு. உபாசனை பண்ணினா ஏதோ பிரம்மலோகத்துக்கு அழைச்சு போனா அங்கிருந்து வேதாந்த வச்சுட்டு அப்படியே போலாம். நீங்க அது பண்ணலையேங்கிறார். ஆனா விவகாரம் என்னன்னா இப்படி கர்மாவை பண்ணி அங்க இங்கே போய் அழைச்சு போயிட்டு இருக்கல. இது இல்லாம எல்லா விதமான ஒரு சந்தோஷம், நிம்மதியான ஒரு சந்தோஷம், மறுபடியும் பிறவி இல்லைங்கிற ஒரு சந்தோஷம் வரணும். அதுக்கு அந்த மோட்சம் வந்தாதான் விடும். அது உன்னுடைய பாதத்தை அடைஞ்சாதான் முடியும். பகுவித பரிதோஷ பக்பூர, பகுவித பரிதோஷம், எப்பொழுதும் ஆனந்தமாக நிம்மதியா இருக்கக்கூடியது. எப்பொழுதும் சிரிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லப்படாது. சிரிச்சுட்டே இருந்தா கொஞ்ச நேரம் சிரிச்சா வயக்க வர ஆரம்பிக்கிறது. மனசுல சாந்தி இருக்கும், அந்த நிறைவு இருக்கணும். அதனால பகுவித பரிதோஷ பக்பூர, அந்த ஆனந்த கண்ணீர் வடைகிறா போல ஒரு ஆனந்தம் இருக்கணும். அதோட ஸ்புடபுல கங்கித சாருபோக பூமி, அந்த கைலாசத்துல ஸ்புட புலகங்கித சாருபோக பூமி, வீசிழுத்து கொண்டு ஆனந்தமாக பார்த்துட்டு இருக்கோம். அங்க இருக்க கொடுக்கிறார் பொருட்களை, அந்த சிவனடியார்களுடைய ஜீவிச்சரித்திரம், அவளுடைய கதைகள், இவைகள்லாம் அங்க பார்த்துட்டே இருந்தா ஒவ்வொருத்தரும் என்ன ஆனந்தமா இருந்துட்டு இருக்கா, எப்படிப்பட்டதான் நிலை,
அப்படின்னு அந்த மோட்ச நிலையில அந்த கைலாசத்துல ஆனந்தமா இருந்துட்டு இருக்காளாம். கூட்டா போல கண்டிப்பா சாரு போக பூமி மெய்சில் இருக்கிற மாதிரி சாரு அழகான ஒரு போக பூமி. அந்த போக பூமி முடிகிற போக பூமி இல்ல, சொர்க்கம் மாதிரி பர்மனண்டா இருக்கக்கூடியதான போக பூமி. ஆனந்த கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கா. அந்த சிவ லீலைகள்லாம் காதால கேட்டு மார்க்கண்டேய லீலை என்ன, ஆலாஹல லீலை என்ன, 28 லீலைகள் சொல்லியிருக்க பரமேஸ்வரனுக்கு மட்டும் தனியா. அப்படிப்பட்டதான லீலைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காளே. சிரபத பல கன்று சேவியமானாம். நாங்க சேவிக்கக்கூடியது சிரபதம். ஏதோ வந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. ஸ்வர்கலோகத்துல இருந்தாலும் எத்தனை நாளும் சொல்றா அபாம சோம அமிர்தா பபூமா. சோமரத்தை குடிச்சுட்டு இருக்கோம், அமிர்தாள் ஆயிட்டோம். எத்தனை நாளுன்னு ஒரு 10,000 வருஷம். அப்புறம் எப்பவுமே பாருங்க, மனுஷனுக்கு கஷ்டம் இருந்துன்னு அதுக்கப்புறம் சுகம் வரலாம், அது தப்பே கிடையாது. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டார், அது பண்ணார் இது பண்ணார், ஏதோ முன்னுக்கு வந்தார், சௌக்கியமா இருக்கார். ஒரு 50-60 வயதான பிறகு அது போறோம். ஏன்னா பழையது ஞாபகம் வச்சுட்டு ஏதோ பகவான் நன்னா வச்சுட்டு இருக்கார், நிம்மதியா இருப்பான். சௌக்கியமாக பெரிய பிசினஸ் பண்ணி ஓஹோன்னு அப்படி ஊரெல்லாம் சுத்தின்ற கடைசியில ஒண்ணும் இல்லாம போயிட்டான்னு வச்சுங்களேன், அந்த மனக்கவலை இருக்கு பார்த்தீங்களா, அதே கொண்டுவிடும் மனுஷன். விவகாரம் என்ன, கஷ்டப்பட்டுன்னு முன்னுக்கு வரலாம், சுகத்துக்கு வழக்கப்பட்டுன்னு அப்புறம் கஷ்டப்படப்படாது மனுஷன். ஆனா நாங்க என்ன பண்றோம், ஸ்வர்காதி லோகங்கள் போயிட்டு மறுபடியும் இங்க லோகம் வந்தா எங்களால முடியல. ஆகையால் பரமேஸ்வர எப்பொழுதுமே சுகமாக இருக்கக்கூடியதான் உங்க லோகத்திலேயே இருப்போம். சிரபத பல கண்டு தேவியமானாம். சிரபதம் சாஸ்வதமான ஒரு பதம், அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியதானே எங்களுக்கு ஆகாண்டு. எங்க மனசு அதென்ன எதிர்பார்க்கறது, சாஸ்வதமான ஒரு பதத்தன்னா எதிர்பார்க்கறது. இந்த சொர்க்க பூமிகளோ மற்ற பூமிகளோ எங்களுக்கு பிடிக்கல சுவாமின்னு. சிரபத பல கண்டு தேவியமானம் பரம சதாசிவ பாவனம் பிரபத்யே பரமா பிரம்மவிதாப்னோதி பரம். அந்த பரமன்னு கூப்பிடுறார். பரஞ்சா பரஞ்ச பிரம்ம எது ஓங்காரா. இந்த பரம்னு எங்கெங்க போட்டிருக்கோ உபனிஷத்துல அங்கெங்க பாருங்க, சாஸ்வதமான ஒரு ஸ்வரூபம், மாறாத ஸ்வரூபம், ஆனந்தமான ஒரு ஸ்வரூபம். அப்பப்ப நமக்கு வந்து போற ஆனந்தம் ஆனந்தமே கிடையாதுன்னு, அது துன்பம் தான். மறுபடியும் அது வரலையேன்னு ஒரு கவலை கொடுக்கறது. ரொம்ப நன்னா இருக்கு பால் பாயசம் தான், எங்க குருவாயூர்ல கொடுத்தார். இந்த பால் பாயசம் மட்டும் என்ன அற்புதம்னு, அதுல அந்த ஊர்ல மலையாளம் பேசுற ஆபா அப்படிங்கிறான் அவன் சொல்றது. ஆனா எது வரைக்கும் இருக்குன்னு, இந்த நாக்கு நுனியிலிருந்து 2 அங்குலம், அது எண்ணி அளந்து பார்த்தேன் கேட்காதீங்க, 2 அங்குலம் தான். அது உள்ள போச்சுன்னா அதுக்கப்புறம் ஏதாவது சுவை தெரிகிறதோ, மறுபடியும் ஒண்ணுன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதுதான். எந்நேரம் சாப்பிட்டுட்டே இருப்பேன், வாயிலே வச்சுட்டு இருக்க முடியறது உங்களால. இப்படி டெம்பரரி ஆனந்தம் ஆனந்தமே கிடையாது. அது சாப்பிட்ட பிறகு அதை எதுவுமே தீக்க மாட்டேங்கிறதுன்னு. பால் பாயசம் சாப்பிட்டா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு, வேற ஏதோ மைசூர் பாக்கல்ல பார்த்தா இதுல ஒரு மாதிரி இருக்கு, ராஜாவை பார்த்த கண்ணால ஆத்துக்காரரை பார்த்தாராம். அப்ப அது எப்படி இருக்கு, அது மாதிரி ஒரு நிம்மதியான பர்மனன்ட் ஆனந்தம் வேணும். ஆகியால் சிரபத பல கண்டு தேவியமானம். ஹே பரமா, எல்லாத்தோட வசந்தவனே, சதா சிவ பாவனம் பிரபத்யே பரமேஸ்வரா. உங்களுடைய பாவனையை நான் எப்பொழுதுமே கேட்கிறேன், வேற ஒண்ணும் கேட்கல. உங்களுடைய பாவனை, உங்களுடைய மனசுல உங்களுடைய ஸ்வரூபம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு. அமிர்தமுதமிருதம் முஹுர்துஹந்திம் விமல பவத் பத கொட்டமா வசந்திம் சதய பசுபதேசு புண்ணிய பாகம் மம பரிபாலய பக்தி சேது மேகாம் அமிதமுதமுதம் முஹுர்துஹந்திம். நான் ஒண்ணு கேட்கிறேன் பரமேஸ்வரா, அமிதமான ஒரு சந்தோஷத்தை எப்பொழுதுமே கறந்து கொண்டிருக்கக்கூடியதான் ஒரு பசுமாடு, ஒரு காமதேனு. அது எப்படி காமதேனு பசுமாடு பால் கறக்கிறது. இந்த காமதேனு என்ன கொடுக்கறது தெரியுமா, நான் இது 1/2 லிட்டர் 1 லிட்டர் கிடையாது, அமிதம் கறந்துட்டே இருக்குன்னு. எப்படி சந்தோஷத்தை கறக்கிறது. அமிதமுதமிருதம் முஹுர்துஹந்தி. அப்பப்ப பசுமாடு காலமே ஒரு தரம் கறக்கும், சாயங்காலம் ஒரு தரம் கறக்கும். இது எப்படி எப்ப வேணும்னாலும் கறக்கிறது. அமிதமுதமிருதம் முஹுர்துஹந்திம் விமல பவத் பத கொட்டமா வசந்திம். அது எங்க இருக்கு சார் இந்த பசுமாட? உங்க கொட்டில இருக்க. எப்படி சுத்தமான விமல பவத் பத கோட்டம், சுத்தமான உங்களுடைய பாத பத்மங்கள் எனக்கூடியதான ஒரு கொட்டில், அந்த கொட்டில இருக்கான். அந்த பசுமாடு எங்க இருக்க? விமல பவத் பத கோட்டமா வசந்தியும். ஒரு கோட்டத்துல
பசுவெல்லாம் கட்டக்கூடியதான கொட்டில் இருக்கு. அந்த கொட்டில் சுத்தமான பரமேஸ்வருடைய பாத பத்மங்கள். எதை நினைச்ச மாத்திரத்தினாலும் உங்க மனசு சுத்தத்தை தூய்மை அடையுமோ அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை அறிஞ்சிருக்கு. விமல பவத்பத கொட்டமாவசந்தி ததய பசுபதே சுபுண்ணிய பாபாம பாகாம. ஏ பசுபதே பரமேஸ்வரா, இத போல பசுக்களை எல்லாம் ஒன்னும் தெரியாத அஜ்ஞானிகளை எல்லாம் காப்பாத்துறவராச்ச நீங்க. சுபுண்ணிய பாபாம் பாகாம் மம பரிபாலய பக்தி தேனுமேகாம். நான் இந்த மனிதன் எனக்கூடியதான பக்திங்கிற ஒரு பசுமாடு. இந்த பசுமாடை நீங்க காப்பாத்துங்களேன். எத்தனையோ பசுமாடு இருக்கு, நானும் ஒரு பசு தானே. நீங்க பசுபதியோன்னா இந்த பக்தியோட கூடியதுதான் இந்த பசுமாட்டை நீங்க காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு பரமேஸ்வரனிடத்துல தன்னுடைய பிரார்த்தனையை சொல்றார். அமிதமதவிரதம் முகர்துஹந்திம் விமல பவத்பத கொட்டமாவசந்திம் ததய பசுபதே சுபுண்ணிய பாபா பாகாம மம பரிபாலய பக்தி தேனுமேகாம். இப்படி பகவானை நான் பிரார்த்தனை பண்ணி பார்த்திருக்கேன். அந்த பகவானே நம்ம பிரார்த்தனையை எடுத்துக்கிறா போல தெரியல. அவர் பாட்டுக்கு வெறுமனா இருக்க. இப்படி கதறிட்டே இருக்கேன், வெறும்னு. ஏன்டா நான் சாட்சிங்கிற நல்லா இருக்க. இப்ப ஒண்ணு சொல்ல பாரு, இந்த பாரப பரமேஸ்வரா, என்னிடத்துல வக்கர குணங்கள் இல்ல. இருந்தா நீ என்ன எப்போ காப்பாத்திருப்ப. ஒரு மண்ணம் வக்கர குணங்கள் என்னிடத்துல இல்ல. ஜடதா பசுதா கலங்கிதா குட்டில நாஸ்தி மம தேவா அஸ்தி யதி ராஜமௌளே பவதாபரணஸ்ய நாஸ்தி கிம் பாத்திரம். ஜடதா ஜடமா இருக்கக்கூடியதான மூடனா இருக்கிற தன்மை. பசுதா பசுவா இருக்கக்கூடியதான ஒரு தன்மை. கலங்கிதாச்சா ஒரு தோஷம். சந்திரனுக்கு தோஷம் இருந்தது. என்ன தோஷம்? கல்யாணம் பண்ண ஆத்துக்காரிய துன்புறுத்தினார் மற்றவர்களை. அதனால அவருக்கு தோஷம் வந்தாச்சு. அவருடைய உடம்புல களங்கம் ஏற்பட்டிருக்கு. பரமேஸ்வரத்தை தலையில வச்சுட்டு ஒரு மண்ணம். தோஷம் இருந்தால்தான் நீங்க வச்சுட்டு போல இருக்கு. பசுமாடு இருக்கு நந்திகேஸ்வரர், அது ஒண்ணும் தெரியாது. அதை கொண்டு வந்து நாங்க வாகனமா வச்சுட்டு இருக்கார். குட்டியிலத்தா அது வளைஞ்சு இருக்கு. யாரு? சந்திரன். அதை தலையில வச்சுட்டு இருக்கார். வளைஞ்சு வளைஞ்சு இருக்கக்கூடியதான பாம்பெல்லாம் எடுத்து உடம்புல போட்டு இருக்கார். இப்படி ஜடதா பசுதா கலங்கிதா குட்டில நாஸ்தி மம தேவா. நான் நிஜமா பெரியவரெல்லாம் சொன்ன மாதிரி நேரா போகணும், ருஜுவா இருக்கணும், நல்ல வாழ்க்கை. இப்படித்தான் நான் நடந்துட்டு இருக்கேன். பரமேஸ்வர யோஜனை பண்ணி பார்த்தேன். தோஷம் இருந்தாதான் நீ ஏத்துப்பாய் போல இருக்கு. தோஷம் இல்லையே நான் என்ன இது என்ன நிஷ்டூரம்னு பேர். பகவான நிஷ்டூரமா வெஷுன்னு தோத்திரம் பண்றது. என்ன பண்றது? இப்படி என்கிட்ட இல்லையா பரமேஸ்வரா, என்ன நீ காப்பாற்ற வேண்டாமா? வேற வழி என்ன? அவளையெல்லாம் காப்பாத்தினவனுக்கு நான் ஒரு பாரமா? கொடி இருக்கு, அந்த கொடியில பெரிய பூசணிக்காய் வந்து இருக்கு. அந்த பூசணிக்காய் பாரமா இருக்க, தள்ளி விடுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அது தன்னால சுமக்க முடியலன்னாலும் அது பக்கத்துல வச்சு அது மேல தான் ஆனந்தப்படுத்த அணைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதே போல அந்த தன்னுடைய பலமே தனக்கு பாரமாகுமா? அதே போல நான் உன்னிடத்துல இந்த படம் நான் உனக்கு பாரம் ஆவேனா? காப்பாற்ற வேண்டாமா நீங்க? அஸ்தியதி ராஜமௌளே. இதெல்லாம் எங்கிட்ட தோஷங்கள் இருக்கணும். ஏன்னா பவதாபரணஸ்ய நாஸ்தி கிம் பாத்திரம் அப்படின்னு விசேஷமா திருஷ்டாந்தங்களோட சொல்ற. இத நாளைக்கு பார்ப்போம். ஓம்